ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வில்லங்க சான்று டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு புதிய ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன்ஸ், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈஸியை நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய லேண்டுடைய ஈஸியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரெஜினென்ட் வெப்சைட் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதாவது உங்களுடைய நிலத்தின் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வில்லங்க சான்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரெஜினென்ட் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டவுன்லோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு சேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா வில்லங்க சான்று அப்படின்னு இருக்கும். வில்லங்க சான்று பார்வையிட அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புலையின் வாரியாக, ஆவணம் வாரியாக, அதாவது மனை, அடுக்குமாடி குடியிருப்பு, வார்டு மற்றும் பிளாக் வாரியாக அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே பழைய ஆப்ஷன்ஸ் என்ன இருந்தது அப்படின்றதையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது வில்லங்க சான்று, ஆவணம் வாரியாக, பிளாட் வாரியாக. ஸோ இந்தமாரி இந்த மூணு ஆப்ஷன்ஸு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4வதாக ஒரு புதிய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா புல எண் வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வார்டு, பிளாக் வாரியாக அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது புல எண் வாரியாக அப்படின்னா மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம். ஸோ எந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த இடம், அதுக்கப்புறம் எண்ணிலிருந்து எண்ணிக்குள்ளே உங்களுக்கான ஈசி வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துப்பீங்க. அடுத்ததும் உங்களுடைய கிராமம் என்ன, சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு கீழே கேப்சா என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் தேடுக அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகிடும். அடுத்தது ஆவணம் வாரியாக. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லையும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆவணம் வாரியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் வேணும். அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ பண்ணீங்க அதில் ஒரு டாக்குமெண்ட் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி மேலே டாப்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வேணும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட் எப்படிப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, முறைப்படி ஆவண பதிவேடா அல்லது கோர்ட் ஆர்டரா அல்லது லோன் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸா. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்து, ஸோ இதில் முறைப்படி ஆவணம்னா முறைப்படி ஆவணம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் தேடுக அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அடுத்தது மனை, அடுக்குமாடி குடியிருப்புகளும் சேம் அதுதான். மண்டலம், மாவட்டம், சார் பதிவாளர் அலுவலகம், எண்ணிலிருந்து எண்ணிக்குள்ளே உங்களுக்கு ஈஸி வேணும், உங்களுடைய கிராமம் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, உட்பிரிவு என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதில் கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்னு ஆப்ஷனை கொடுத்துருவீங்க. இதில் மனை எண்ணானது எண் எழுத்தினை கொண்டிருக்கேன், எண்ணை மட்டும் குறிப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மனை எண் 15A அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா அதை 15 மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ண, 15 மட்டும் என்ட்ரு பண்ணணும், அந்த ஏவை என்ட்ரு பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே அடுக்குமாடி குடியிருப்புக்கும் அதே மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி மூலமாகவும் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிறவங்க, மனையில் அதாவது மனை எண் கொண்டு இருக்கிறவங்க, ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷன் எத்தனை இருந்தாலும் அதை நீங்கள் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேப்சா என்ட்ரு பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்டு, பிளாக் வாரியாக அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வார்டு, உங்களுடைய பிளாக்கு, அதுக்கப்புறம் உங்களோட மண்டலம், உங்களுடைய கிராமம், சப்டிவிஷன் நம்பர், சர்வே நம்பர், உங்களுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், கீழே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அடுத்தது மனை எண், அடுக்குமாடி குடியிருப்புங்கள. ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஈஸி ஷோ ஆகும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்லையுமே எப்படி நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். நார்மலாக ஈஸி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆவணம் வாரியாக நீங்கள் தேட போகிறீங்க அப்படின்னு எடுத்தோன்னா ஆவணம் வாரியாக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த சார் பதிவாளர், எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அடுத்தது என்ன டாக்குமெண்ட் நம்பர், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, முறைப்படி ஆவணம் அப்படின்ற ஸோ என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கொடுத்து தேடுக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி வரும். இதில் திருத்த இயலாத நிலைக்கான வில்லங்க சான்று அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வில்லங்க சான்று டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, ஸோ அப்டேட்டடாக இருக்கா, ஸோ யாருன்னா உங்களதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, உங்களுடைய பேரில் தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் A to Z வரைக்கும் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.